அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனித்து உச்சம் பெற்று வலம் பெற போகிறார். பொதுவாகவே குரு பகவான் தனித்து வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ராசியின் நீட்ச அதிபதியான குரு பகவான் தனித்து உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் அதிசாரமாக அமர்ந்து உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மகர ராசிக்காரர்கள் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரக நிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சம கிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரக நிலைகளும் பார்க்கின்றன. எனவேதான் குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறுவதால் அவையை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதைவிட உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு. நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வலம் வருகிறார். அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை எந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு. உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது. நிறைந்த நன்மை
மட்டும்தான் வரும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம், அஷ்டமம், 3, 10, 6, 12 ஆகிய 6 இடங்களில் வலம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை தவிர 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியும் சகாயாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்த திருமணம், புத்திரபாகியம் போன்ற பல சுபகாரியங்கள் புத்திரக்காரகனின் அருளால் விரைவாகவே கிடைக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் பல தொட்ட காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் பதிவதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஜென்மராசிக்கு கிடைப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் செயலில் மிக நுட்பமாக செயல்படுவதால் பண பற்றாக்குறை நீங்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். உறவினர்களுக்கிடையே இருந்த வாக்குவாதம் விலகி மன அமைதி பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பழைய கடன்கள் அடைப்பதற்கு நல்ல வழி பிறக்கும். இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிகவும் சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனவே முயற்சியையும் பயிற்சியையும் மகர ராசிக்காரர்கள் அதிகப்படுத்துங்கள். நிறைவாக உங்களை தேடி வரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் குரு பகவான் 7ல் வருவதால் கலைத்துறையில் அமோகமான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயத்தில் எந்தவிதமான குறைவும் இன்றி உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அற்புதமான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளுக்கு மிக வலுவாக 7ல் இருப்பதால் மகர ராசிக்காரர் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சிறப்பாக கைகூடும். எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும்.